10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay students, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா சிலிகேட்ஸ். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோங்க, சிலிக்கோன்ஸு, அதாவது டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது இதில் வந்து என்னென்னா சிலிகேட்ஸ். இப்போ சிலிகேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிலிகேட்ஸ் அப்படிங்கிறது the mineral which contains silicon and oxygen in tetrahedral SiO4 units linked together in a different patterns are called silicates. சரிங்களா, அதாவது எதுங்க, அதாவது வந்து சிலிக்கனும் ஆக்சிஜனும் நமக்கு வந்து எப்படி இருக்குங்க, SiO4 யூனிட்டால் நமக்கு வந்து என்னவாங்க டிஃப்ரெண்ட் டைப்பில் நமக்கு வந்து எதுங்க, அதாவது லிங்க் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, சிலிகேட்ஸ் அப்படிங்கிறோம். the mineral which contains silicon and oxygen in tetrahedral SiO4 units linked together in different patterns are called silicates. இப்போ நமக்கு வந்து அதாவது எர்த் கிரஸ்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% நமக்கு என்னதுங்க சிலிகேட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா, அதாவது எப்படி இருக்குங்க, நியர்லி 95% ஆஃப் த எர்த் கிரஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிலிகேட் மினரல்ஸ் அண்ட் சிலிக்கா. இப்போ எர்த் கிரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நமக்கு வந்து எதுங்க, அதாவது சிலிகேட் மினரலாகவும் சிலிக்காவும் நமக்கு எதுங்க இருக்குது, 95% எதுங்க கிடைக்குது. சரிதானே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இது எதெல்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிளாஸு, செராமிக், இதெல்லாம் வந்து எதுங்க, அதாவது இதை பேஸ் பண்ணி தான் அந்த சிலிகேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாஸு செராமிக்லாம் நமக்கு எதுங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிதானே, இப்போ இது வந்து எதுங்க சிலிகேட்ஸ்னால் என்ன, சிலிகேட்ஸ் அப்படிங்கிறது சிலிக்கனும் ஆக்சிஜனும் நமக்கு வந்துங்க டெட்ராஹெட்ரல் ஃபார்மில் எப்படி இருக்குங்க SiO4 யூனிட்ஸால் நமக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நமக்கு வந்து லிங்க் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிலிகேட்ஸ். சரிங்களா, இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோங்க, நியர்லி 95% ஆஃப் எர்த் கிரஸ்ட் இன் கம்போஸ்ட் ஆஃப் சிலிகேட்ஸ் அண்டு சிலிக்கா. த கிளாஸ் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் சிலிக்கா. சரிங்களா, இப்போ வந்து என்னென்ன இதில் டைப்ஸ், நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ். இப்போ சிலிகேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு வேரியஸ் டைப்ஸ். சிலிகேட்ஸ் நம்ம வந்து நிறைய டைப்பாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுறோன்னா, பேஸ்டு ஆன் த வே இன் விச் த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் SiO4 ஆர் லிங்க்டு டுகெதர். அதாவது அந்த SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸு எப்படி நமக்கு வந்து லிங்க் ஆகிருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, கிளாஸிஃபை பண்ணுறோங்க. அப்போ சிலிகேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு வேரியஸ் டைப்ஸ் பேஸ்டு ஆன் தி வே இன் விச் த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் SiO4 ஆர் லிங்க்டு டுகெதர். அப்போ அந்த SiO4 வந்து டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து லிங்க் ஆகிருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த சிலிகேட்ஸ் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா, அதில் நமக்கு என்னென்ன சிலிகேட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ சிலிகேட். இப்போ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், ஆர்த்தோ சிலிகேட்டு. அதுக்கு இன்னொரு நேம் என்ன சார்னா நீசோ சிலிகேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்ததுங்க ஆர்த்தோ சிலிகேட்ஸ், இன்னொரு நேம் என்னதுங்க நீசோ சிலிகேட்ஸ். சரிதானே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் சிலிகேட்ஸ். இருக்கிறதுலே சிம்பிள் சிலிகேட்ஸ் வந்ததுங்க ஆர்த்தோ சிலிகேட்ஸ் ஆர் நீசோ சிலிகேட்ஸ். இப்போ இதில் வந்து நமக்கு எப்படி SiO4 யூனிட்ஸ் வந்து எப்படிங்க, அதாவது சிம்பிளாக நமக்கு வந்து எதுங்க, அது மட்டுமே நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், அது எந்த ஒரு வேறு யூனிட்டோட நமக்கு எதுங்க லிங்க் ஆகிருக்காது. சரிதானே, த சிம்பிள் சிலிகேட்ஸ் விச் கண்டைன்ஸ் டிஸ்க்ரீட் SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஆர் கால்டு ஆர்த்தோ சிலிகேட் ஆர் நீசோ சிலிகேட்ஸ். சரிங்களா, அப்போ வந்து எதுங்க அந்த SiO4 மட்டுமே நம்மளை வந்து எதுங்க, அதை மட்டுமே வச்சுருக்கிற அந்த ஒரு டைப்பு தான் நம்ம வந்ததுங்க ஆர்த்தோ சிலிகேட்டு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லாங்க, நீசோ சிலிகேட்ஸ். த சிம்பிள் சிலிகேட்ஸ் விச் கண்டைன் டிஸ்க்ரீட் SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஆர் கால்டு ஆர்த்தோ சிலிகேட்ஸ் ஆர் நீசோ சிலிகேட்ஸ். சரிங்களா, ஆர்த்தோ சிலிகேட் ஆர் நீசோ சிலிகேட்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இங்கே எக்ஸாம்பிள் நம்ம தான் ஃபீனசைட்டு. ஃபீனசைட்டுக்கு என்ன ஃபார்முலாங்க, Be2SiO4.
Be2SiO4 சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா Be2 plus ion are tetrahedrally surrounded by O2 minus ion. Be2 plus ions are tetrahedrally surrounded by O2 minus ion. இன்னொன்று ஒலிவீன் அதுங்க சரிங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துங்க அலுவீன். இப்போ அந்த அலுவீனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா FeMg2SiO4. இதில் Fe2 ப்ளஸ் அயானும் Mg2 ப்ளஸ் அயானும் நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருங்க ஆக்டாகட்டலி சரௌண்டட் பை O2 மைனஸ். இதே வந்து ஃபீனசைட்டில் வந்து எதுங்க இந்த Be2 ப்ளஸ் அயான் வந்து டெட்ராகட்டலி சரௌண்டட் பை O2 மைனஸ்ங்க. இதே வந்து ஆலுவீனில் வந்து பார்த்தோம்னா Fe2 ப்ளஸ் அயான் ஆர் Mg2 ப்ளஸ் அயான் ஆர் ஆக்டாகட்டலி சரௌண்டட் பை O2 மைனஸ் அயான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா ரவுண்டு இது வந்து எதுங்க ஆக்சிஜன் ஆட்டங்க. சென்ட்ரா போட்டுருக்கிறது நமக்கு எதுங்க ஆக்சிஜன் ஆட்டம் தான். உள்ளே இருக்கிற அந்த டாட்டா இருக்கிறது வந்து அதுங்க சிலிக்கனுங்க சரிதானே. அப்போ இந்த SiO4 மைனஸ் சிம்பிள் யூனிட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லுங்க ஆர்த்தோ சிலிகேட் ஆர் நீசோ சிலிகேட் சரிங்களா. இன்னொரு தடவை சொல்ல பாருங்க இந்த சிம்பிள் சிலிகேட்ஸ் which contains discrete SiO4 minus tetrahedral units are called ஆர்த்தோசிலிகேட் ஆர் நீசோசிலிகேட். எக்ஸாம்பிள் ஃபீனசைட் அது ஃபார்முலா எதுங்க Be2SiO4. இந்த ஃபீனசைட்டில் Be2 ப்ளஸ் அயான்ஸ் ஆர் டெட்ராகட்டலி சரௌண்டட் பை O2 மைனஸ் அயான். பட் அது ஆலுவின் அப்படின்ற இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குங்க Fe2SiO4 ஆர் Mg2SiO4ங்க Fe2SiO4 ஆர் Mg2SiO4ங்க. இப்போ இதில் வந்து Fe2 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி Mg2 ப்ளஸ் அயானாக இருந்தாலும் சரி அது எப்படி நமக்கு வந்து இதாக இருக்கும் ஆக்டாகட்டலி சரௌண்டட் பை O2 மைனஸ் அயான் சரியா. இது வந்து எதுங்க ஆர்த்தோசிலிகேட். தென் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட்ஸ். இப்போ பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட்ஸ் இதில் வந்து எப்படி நமக்கு வந்து அந்த SiO4 யூனிட்ஸ் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 SiO4 யூனிட்ஸு ஒரு ஆக்சிஜன் எடுத்தாலும் நமக்கு எதுங்க லிங்க் ஆகிருக்கும் சரிங்களா. அதாவது 2 SiO4 யூனிட்ஸு நமக்கு வந்து எதுங்க ஒரு ஆக்சிஜன் ஆட்டதால் நமக்கு எதுங்க லிங்க் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட்ஸ் இருப்போம் பாருங்க. சிலிகேட்ஸ் which contains Si2O7 6- ions are called பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட்ஸ் சரிங்களா. சிலிகேட்ஸ் which contains Si2O7 6- ions are called பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட்ஸ். இங்கே பாருங்க இதில் நமக்கு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. தே ஆர் ஃபார்ம்டு பை ஜாயினிங் 2 SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் பை ஷேரிங் 1 ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் 1 கார்னர் சரிங்களா. இப்போ 2 SiO4 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸில் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு வந்து எதுங்க கார்னருக்கு ஒரு ஆட்டம் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு எதாவது ஃபார்ம் ஆகுதுங்க இந்த பைரோசிலிகேட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைனா சோரோசிலிகேட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்க சரியா. அப்போ பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட்ஸுங்க என்னங்க silicates which contains Si2O7 6- ions are called pyrosilicates or sorosilicates. They are formed by joining 2 SiO4 tetrahedral units by sharing 1 oxygen atom at 1 corner. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் தார்டிவிடைட் சரிங்களா. இது வந்து எதுங்க எக்ஸாம்பிள் வந்து எதுங்க தார்டிவிடைட். இப்போ இதில் பார்க்குறப்ப ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு என்ன ஆயிருங்க ரிமூவ் ஆகிருக்கும் சரி தானே. ஒரு இப்போ SiO4 அப்போ Si2 2 இது யூனிட் சேர்க்குறப்ப Si2O8ன்னு வரும். அப்போ அதில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு எதுங்க ரிமூவ் ஆகிருக்கும். அதான் வந்து எதுங்க Si2O7 என்னதுங்க 6- சரியா. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எதுங்க பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட் எக்ஸாம்பிளுங்க தார்டிவிடைட்டுக்கு என்ன ஃபார்முலா Se2Si2O7 இது வந்து எதுங்க பைரோசிலிகேட் சரியா. அப்போ பைரோசிலிகேட்ஸில் 2 டெட்ராஹெட்ரல் யூனிட் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமால நமக்கு எதுங்க ஒரு கார்னருக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டமால லிங்க் ஆகிருக்கும். தென் சைக்ளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட்ஸ். இப்போ சைக்ளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட்ஸ் அப்போ இதில் நமக்கு எந்த மாதிரி நமக்கு வந்து யூனிட் நமக்கு வந்து இருக்குது. இப்போ சிலிகேட்ஸ் which contains SiO3N2N-. இப்போ சைக்ளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட்ஸில் சிலிகேட்ஸ் வந்து நமக்கு அதில் எப்படி யூனிட்ஸ் அரேஞ்ச் ஆயிருங்க SiO3N2N- ions which are formed by linking 3 or more tetrahedral SiO4- units. இப்போ இதில் வந்து எதுங்க 2 3 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற டெட்ராஹெட்ரல் SiO4 யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருங்க இதில் வந்து ஜாயின் ஆகிருக்கும் சரிதானே. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுங்க சைக்ளிக் சிலிகேட்ஸ் அப்படிங்கிறோம் பாருங்கள். சிலிகேட்ஸ் which contains SiO3N2N- ion which are formed by linking 3 or more tetrahedral SiO4
4- யூனிட்ஸ் சைக்கிளிக்கலி ஆர் கால்டு சைக்கிளிக் சிலிகேட்ஸ். அதாவது எப்படி இருக்கும், சைக்கிளிக்கலாக நமக்கு வந்து அது வளைய அமைப்பில் நமக்கு எதுங்க இந்த 3 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸு, டெட்ராஹெட்ரல் SiO4 4- யூனிட்ஸு நமக்கு வந்துங்க அதாவது ரிங் ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, சைக்கிளிக் சிலிகேட் ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு தான் இன்னொரு பேர் என்னதுங்க, ரிங் சிலிகேட். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து 3 SiO4 யூனிட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு SiO4 யூனிட்ஸுங்க, இது ஒரு SiO4 யூனிட்ஸு, இது ஒரு SiO4 யூனிட்ஸு. சரியா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பார்த்தா ஈச் சிலிகேட்ஸ் யூனிட்ஸ் ஷேர் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த SiO4 யூனிட்ஸில் நமக்கு எதுங்க 2 ஆக்சிஜன் ஆட்டம், மற்ற இதோட நமக்கு வந்து என்ன, இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட், 2 இதோட நமக்கு எதுங்க ஷேர் பண்ணிக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் பண்ணிக்குது. இதே வந்து பைரோசிலிகேட்ஸில் பார்த்தோம்னா, பைரோசிலிகேட்ஸில் நமக்கு எதுங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பட்டு சைக்கிளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படிங்க, ஈச் சிலிகேட்ஸ் யூனிட்ஸ் ஷேர்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம். அதில் இருக்கிற 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நமக்கு எதுங்க அதில் வந்து மற்ற யூனிட்டோட நமக்கு வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கோம். சரியா? அதான் பாருங்கள், ஈச் சிலிகேட்ஸ் யூனிட்ஸ் ஷேர் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து எதுங்க, பெரைல். எக்ஸாம்பிள் வந்து எதுங்க, பெரைல். பெரைலுக்கு என்ன ஃபார்முலாங்க, Be3Al2Si3 6 times. Be3Al2Si3 6 times. இது வந்து எதுங்க, இது ஒரு அலுமினோ சிலிகேட். சரிங்களா? இது வந்து எதுங்க, ஒரு அலுமினோ சிலிகேட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலுமினியமும் நமக்கு வந்து எதுங்க 6 ஆக்சிஜன் ஆட்டமால நமக்கு எதுங்க ஆக்டாகட்டெல்லாம் நமக்கு வந்து சரௌண்டிங்காக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், it is an alumino silicate with each aluminum is surrounded by 6 oxygen atoms octahedrali. ஒவ்வொரு அலுமினியம் ஆட்டமும் நமக்கு வந்து எதுங்க, ஒவ்வொரு அலுமினியம் ஆட்டமும் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டமால நமக்கு வந்து சரௌண்ட் ஆயிருங்க, 6 ஆக்சிஜன் ஆட்டமால ஆக்டாகட்டெல்லாம் நமக்கு வந்து எதுங்க சரௌண்ட் ஆகிருக்கும். சரியா? அப்படி எப்படிங்க சுற்றி இருக்கும். சரி தானே? இதான் வந்து எதுங்க சைக்கிளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து பைரோசிலிகேட்ஸில் மறுபடியும் சொல்லுங்கள், பைரோசிலிகேட்ஸில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிச்சுங்க. சைக்கிளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட்டில் வந்துடுங்க 2 ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு வந்து ஷேர் ஆகிடுச்சு. சரி தானே? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எதுங்க, பெரைல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அயனோசிலிகேட்ஸ். சரிங்களா? அடுத்து என்னதுங்க, அயனோசிலிகேட்ஸ். இப்போ அயனோசிலிகேட்ஸ் அப்படிங்கிறது அதாவது n நம்பர் ஆஃப் சிலிகேட் யூனிட்ஸ் லிங்க்டு பை ஷேரிங் 2 ஆர் மோர் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். சரிங்களா? அதாவது நிறையா சிலிகேட் யூனிட் வந்து எதுங்க 2 ஆர் மோர் ஆக்சிஜன் ஆட்டத்தோடு நமக்கு வந்து ஷேர் பண்ணி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுங்க, அயனோசிலிகேட்ஸ். சரிங்களா? பாருங்க, silicates which contains n number of silicate units linked by sharing 2 or more oxygen atoms are called ayenosilicates. இப்போ வந்து இந்த சிலிகேட்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் சிலிகேட்ஸ், நிறைய சிலிகேட்ஸ் வந்து அதுங்க 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டத்தோடு நமக்கு என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனோசிலிகேட்ஸ். சரிங்களா? சிலிகேட்ஸ் which contains n number of silicates units linked by sharing 2 or more oxygen atoms are called ayenosilicates. They are further classified as chain silicate and double chain silicates. இதை நம்ம மறுபடியும் எப்படி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாங்க, செயின் சிலிகேட்ஸ், another ஒன்று எதுங்க டபுள் செயின் சிலிகேட். சரிங்களா? இப்போ வந்து செயின் சிலிகேட்ஸில் எப்படி நமக்கு வந்து அரேஞ்ச் இருக்குது, டபுள் செயின் சிலிகேட்ஸில் நமக்கு எப்படி அரேஞ்ச் இருக்குது. இப்போ செயின் சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா செயின் சிலிகேட்ஸுக்கு இன்னொரு நேம் என்னதுங்க, பைராக்சின். செயின் சிலிகேட்டுக்கு இன்னொரு நேம் என்னங்க, பைராக்சின். சரிங்களா? செயின் சிலிகேட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னங்க, பைராக்சின். சரியா? இப்போ இந்த பைராக்சின்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எப்படி சார் அரேஞ்ச் ஆகிருக்குது, தி சிலிகேட்ஸ் கண்டைன் SiO3n 2- ions formed by linking n number of tetrahedral SiO4 4- units linearly. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு எதுங்க லீனியராக நமக்கு வந்து எதுங்க n number of SiO4 4- units வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க, அதாவது லிங்க் ஆகிருக்குது. சரிங்களா? தி சிலிகேட்ஸ் கண்டைன், அந்த இதில் வந்து நமக்கு என்ன ஆக்சிஜன் இருக்குங்க, SiO3n 2- ions. சரிங்களா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, these are formed by linking n number of tetrahedral SiO4 4- units linearly. linearly நமக்கு எதுங்க SiO4 4- units வந்து n நம்பர்ஸ் வந்து நமக்கு எதுங்க லிங்க் ஆகிருக்குது. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பாட் மீன் சொல்லலாம். இப்போ இதில் பார்க்குறப்ப ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் ஈச் அதர். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் இருக்கிற 2 ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க ஷேர் பண்ணிக்குது. சரியா? பாருங்கள்,
இதுதான் வந்து இதுங்க லீனியராக நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ வந்து இதுங்க இது ஒரு சிலிகேட் யூனிட்ஸு, இது ஒரு சிலிகேட் யூனிட்ஸு, இது ஒரு சிலிகேட் யூனிட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ரெண்டே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிலிகேட்ஸ் யூனிட்ஸில் இருக்கிற 2 ஆக்சிஜனேட்டும் மற்றதோட நமக்கு இதுங்க ஷேர் பண்ணியிருக்குது. சரிதானே? அப்போ ஈச் சிலிகேட் யூனிட்ஸ் ஷேர்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் with other units. Each silicates units shares 2 of its oxygen atoms with other units. இதில் பார்த்தீங்கன்னா இதே தான், ஆனால் இது வந்து நமக்கு என்னதுங்க லீனியராக அரேஞ்சாக இருக்குது. பட் ரிங் சிலிகேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரிங் சிலிகேட்ஸில் நமக்கு வந்து எப்படி அரேஞ்சாக இருக்குதுங்க, அதாவது அங்கேயும் 2 இதுதான் ஆக்சிஜன் ஆட்டம் தான் ஷேர் ஆகுது. பட் எப்படி ஷேரிங்காக இருக்குது, சைக்கிளிக்கலாக நமக்கு வந்து ஷேர் ஆகிருக்குது. சரியா? பட் இது வந்து என்னதுங்க லீனியராக ஷேர் ஆகிக்குது. அப்போ லீனியராக ஷேர் ஆகிக்கிறனால தான் இது வந்துதுங்க செயின் சிலிகேட். இல்லைன்னா இன்னொரு நேம் என்னதுங்க ஆக்சிரேன். சரிங்களா? இன்னொரு நேம் என்னதுங்க பைராக்சீன். சரிங்களா? இன்னொரு பேர் என்னங்க பைராக்சீன்ஸ். பட் தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் செயின் சிலிகேட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் செயின் சிலிகேட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னதுங்க ஸ்போர்டுமினுக்கு என்னதுங்க ஃபார்முலாங்க LiAlSiO3 ட்வைஸ். சரிங்க? LiAlSiO3 ட்வைஸ். இது வந்து அதுங்க செயின் சிலிகேட்ஸுக்கு எக்ஸாம்பிள். சரியா? செயின் சிலிகேட்ஸ் கொண்டு ஒரு நேம் என்ன சொன்னாங்க பைராக்சீன்ஸ். அடுத்து டபுள் செயின் சிலிகேட்ஸ். இல்லைன்னா இன்னொரு நோம்பு வந்து என்னதுங்க ஆம்பிஃபோல்ஸ். டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஆர் ஆம்பிபோல்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தி சிலிகேட்ஸ் கண்டைன்ஸ் Si4O11 n டைம்ஸ் 6n மைனஸ். சரிங்களா? இந்த சிலிகேட்ஸ் வந்து எப்படி எதை வச்சுருக்குங்க Si4O11 n டைம்ஸ் 6n மைனஸ் அயான்ஸ். In these silicates there are 2 different types of tetrahedra. In these silicates there are 2 different types of tetrahedra. இப்போ 2 வகையான டெட்ராஹெட்ரல் நமக்கு வந்து ஷேப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோ ஷேரிங் 3 வெர்டிசஸ், இன்னொன்று வந்து தோ ஷேரிங் ஒன்லி 2 வெர்டிசஸ். சரிங்களா? அதாவது 2 யூனிட் மட்டும் நமக்கு வந்து ஷேர் ஆகிருக்குங்க. இன்னொன்று வந்து எதுங்க 3. சரிதானே? அதாவது வந்து எதுங்க அதாவது வந்து அதாவது டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஆர் ஆம்பிஃபோல்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது 3 கார்னர் மட்டும் நமக்கு வந்து ஷேர் ஆகிருக்கும். அதாவது தோஸ் ஷேரிங் 3 வெர்டிசஸ்னுங்க, அதாவது கார்னர். சரிங்களா? இதே வந்து 2 கார்னர் மட்டும் நமக்கு இதுங்க ஷேர் ஆகிருக்கிறது. சரிதானே? இப்போ அதில் பார்க்குறப்ப நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சார் சொல்லியிருக்கிறோம்னா ஆஸ்பட்டாஸ். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க ஆஸ்பட்டாஸ். இப்போ இந்த ஆஸ்பட்டாஸில் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஃபைபர்ஸ் அண்ட் நான் கம்பஸ்டிபிள் சிலிகேட்ஸ். இப்போ ஆஸ்பட்டாஸ் பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். aspartas அப்படிங்கிறது வந்துங்க fibers and non-combustible silicates. Therefore, they are used for thermal insulation material. சரிங்களா? These are used in thermal insulation material, brake linings, construction material and filters. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது எதுக்கு யூஸ் ஆகுதுங்க தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல், பிரேக் லைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபில்டர்ஸ். சரிங்களா? ஆஸ்பட்டாஸ் பீயிங் கார்சியோஜெனிக் சிலிகேட்ஸ் தேர் அப்ளிகபிள் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து எதுங்க புற்றுநோய் நம்ம கொலை வரைக்கும்னா இது என்ன பண்ணியிருக்கோம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிலிகேட்டை. சரிதானே? அதனால் இது வந்து என்னங்க இவற்றை வந்து நம்ம இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. சரிதானே? ஏன்னா இந்த ஆஸ்பட்டாஸ் வந்து எதுங்க கார்சியோஜெனிக் இன்ஜுரிஸ் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணிடும். சரிதானே? அதாவது கார்சியோஜெனிக் சிலிகேட்ஸ். தென் ஷீட் ஆர் பைலோ சிலிகேட்ஸ். இன்னொரு என்னதுங்க ஷீட் ஆர் பைலோ சிலிகேட்ஸ். சரியா? இப்போ இந்த ஷீட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சிலிகேட்ஸில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டபுள் சிலிகேட்டில் பார்த்துங்க 2 லைனில் நமக்கு வந்துருக்கும். இது ஒரு லைனுங்க, இது ஒரு லைனு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னதுங்க இந்த மாதிரி நமக்கு வந்து ஷேரிங் ஆகிருக்குது. சரியா? சரிதானே? இதான் வந்து எதுங்க ஷீட் ஆர் பைலோ சிலிகேட். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் செயின் சிலிகேட்ஸில் பார்த்தோம்னா இது ஒரு லைனில் இருக்குதுங்க, இது ஒரு லைனில் இருக்குது. 2 லைன் நமக்கு இருக்குது. முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் தான் இருந்துச்சு செயின் சிலிகேட்டில். ஆனால் இதே 2 லீனியர் லைன் நமக்கு என்னதுங்க இதில் வந்து நமக்கு வந்து ஷேரிங் ஆகிருக்கும். சரிதானே? இதுலேயும் நமக்கு எதுங்க பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு என்னதுங்க இன்னொரு யூனிட்டோட நமக்கு வந்து எதுங்க லிங்க் ஆகிருக்கும். சரிதானே? இன்னொரு யூனிட்டோட நமக்கு எதுங்க லிங்க் ஆகிருக்கும். சரிதானே? இது வந்து எதுங்க டபுள் செயின் சிலிகேட்ஸ். இந்த டயக்ராம் வந்து எதுங்க டபுள் செயின் சிலிகேட்ஸுக்கு டயக்ராம். சரியா? இப்போ தென் அடுத்து ஷீட் ஆர் பைலோ சிலிகேட்ஸ். இப்போ ஷீட் ஆர் பைலோ சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிகேட்ஸ் விச் கண்டைன் Si2O5 2n minus. The silicates contains Si2O5 2n minus. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோங்க ஷீட் ஆர் பைலோ சிலிகேட்ஸ்.
அப்போ பைலோசிலிகேட்ஸில் இல்லைனா ஷீட் சிலிகேட்ஸில் வந்து நமக்கு எந்த மாதிரி அயான்ஸ் இருக்குதுங்க, Si2O5 n times 2n minus. These silicates are called என்னதுங்க sheet or pylosilicates. Sheet or pylosilicates. In this, each Si4 4 minus tetrahedron units shares 3 oxygen atom with other. சரிங்களா, இப்போ இதில் வந்து நமக்கு வந்து எப்படிங்க, ஒவ்வொரு SiO4 4 மைனஸ் யூனிட்டும் டெட்ராஹெட்ரல் யூனிட்டும் 3 ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுங்க மற்ற அதர் யூனிட்டோட நமக்கு எதுங்க 2 டைமென்ஷனல் ஷீட்டில் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு எதுங்க ஃபார்ம் பண்ணுது. சரிதானே, அதை தான் நம்ம என்ன சொல்லுங்க ஷீட் ஆர் பைலோசிலிகேட்ஸ். ஷீட் ஆர் பைலோசிலிகேட்ஸ் இருங்க. தி சிலிகேட்ஸ் கண்டைன் Si2O5 2n minus. சரிங்களா, these silicates are called the sheet or pylosilicates. In these, each SiO4 4 minus tetrahedron units share 3 oxygen atom with others and thus by forming 2-dimensional sheet. அதனால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, 2-dimensional sheet நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. The silicates forms layered structure in which silicate sheets are stacked over each other. சரிங்களா, in the silicates and the sheet silicates forms layered structure. சரிங்களா, இது வந்து எப்படி இருக்குங்க, ஒரே லேயர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரியே in which silicate sheets are stacked over each other. ஒன்றுக்கு மேலே ஒன்று நமக்கு இதுங்க அடுக்கி வச்ச மாதிரி நமக்கு வந்து இருக்கும். சரிதானே, the attractive force between these layers are very weak. ஒவ்வொரு ஷீட் மேலே ஒரு ஷீட் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி நமக்கு வந்து எந்த ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குங்க, வெரி வீக் ஃபோர்ஸுங்க. சரியா, they can be cleaved easily just like graphite. சரிங்களா, அது மாதிரி எதுங்க ஈஸியாக நமக்கு வந்து அதுங்க அந்த ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரியா, இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டால்க்கு, மைக்கா இதெல்லாம் வந்து எதுங்க எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லாங்க, டால்க்கு, மைக்கா இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிதானே, அப்போ இதில் வந்து எப்படி நமக்கு வந்து ஷேரிங் ஆகிருக்குது, 3 ஆக்சிஜன் ஆட்டமே நமக்கு எதுங்க அதர் யூனிட்டோட நமக்கு ஷேரிங் ஆகி 2 டைமென்ஷனல் ஷீட் சிலிகேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா, இப்போ இது வந்து நம்ம இதுங்க ஒரு லேயரும் இன்னொரு லேயர் அப்படியே ஒவ்வொரு லேயராக நமக்கு இதுங்க அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் வீக் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அது ஒரு லேயருக்கு இன்னொரு லேயர் இருக்கும். அந்த வீக் ஃபோர்ஸ் வந்து எதுங்க ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ணிட முடியும். சரியா, எக்ஸாம்பிள் வந்து எதுங்க டால்க்கு, மைக்கா இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சரிதானே, அடுத்து 3-dimensional silicates ஆர் என்னதுங்க டெக்டோசிலிகேட். 3-dimensional silicates ஆர் டெக்டோசிலிகேட்ஸ். ஸோ இப்போ 3-dimensional silicateல பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ silicates in which all the oxygen atom of SiO4 4 minus tetrahedra are shared with the other tetrahedra to form 3-dimensional network are called the 3-dimensional or tectosilicates. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது பைரோசிலிகேட்ஸில் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகிடுச்சுங்க. இதே சைக்கிளிக்கில் பார்த்தோம்னாலும் சரிங்க, செயின் சிலிகேட்ஸில் பார்த்தாலும் 2 செயின் சிலிகேட்ஸு, டபுள் செயின் சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகிடுச்சுங்க. சீட் சிலிகேட்டில் பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்க 3 ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகிடுச்சுங்க. இப்போ இதே 3-dimensional சிலிகேட்ஸில் ஆர் டெக்டோசிலிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 4 SiO4 4 மைனஸ் யூனிட்ஸ் இருக்கிற 4 ஆக்சிஜன் ஆட்டமே மற்றதோட நமக்கு எதுங்க மற்ற யூனிட்டோட நமக்கு எதுங்க ஷேர் பண்ணியிருக்கோம். ஆக்சிஜன் ஆட்டம் 4மே ஷேர் ஆகிருக்கும். சரிதானே, அப்போ சிலிகேட்ஸ் இன் விச் ஆல் த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் SiO4 4 minus tetrahedra are shared with other tetrahedra to form 3-dimensional network are called 3-dimensional or tectosilicates. They are general formula என்னங்க SiO2 n times. They are central formula SiO2 n times. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா குவாட்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லாங்க குவாட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து எதுங்க 3-dimensional சிலிகேட்ஸ்க்கான நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் இப்போ பாருங்கள் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குதுங்க. இதில் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் இதில் இருக்கிற எல்லாமே 1 2 3 4 எல்லாமே நமக்கு என்னதுங்க ஷேரிங்காக இருக்குது. அது எப்படிங்க 3-dimensional நமக்கு ஷேரிங்காக இருக்குது. சரிதானா, இதுதான் என்ன பேருங்க 3-dimensional சிலிகேட்ஸ் ஆர் டெக்டோசிலிகேட். சரிதானா, எக்ஸாம்பிள் வந்து எதுங்க குவாட்ஸ். These tectosilicates can be converted into 3-dimensional aluminosilicate by replacing SiO4 4 minus units by AlO4 5 minus units. சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, இந்த டெக்டோசிலிகேட்டை நம்ம என்னவா மாற்ற முடியுங்க,
அதாவது 3 டைமென்ஷனல் அலுமினியம் சிலிக்கேட்டை நம்மளால் மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா அதில் இருக்கிற அந்த SaO4 4- யூனிட்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சேர்த்துலாங்க, AlO4 5- யூனிட்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுங்க, அலுமினியம் சிலிக்கேட்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிதானே? அலுமினியம் சிலிக்கேட் நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். சரிதானே? இப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபெல்ட்ஸ்பார், ஜியோலைட் இதெல்லாம் வந்து எதுங்க எக்ஸாம்பிள். சரிதானே? அப்போ வந்து எதுங்க ஃபெல்ட்ஸ்பார், ஜியோலைட்லாம் எதுக்கு எக்ஸாம்பிளுங்க, அதாவது அந்த குவாட்ஸில் இருக்கிற SaO4 4- யூனிட்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூனிட்டை நம்ம வந்து பண்ணுறோம், அதாவது ரீப்ளேஸ்டு பை AlO4 5- யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ஃபார்ம் ஆகிறதான் வந்து எதுங்க ஃபெல்ட்ஸ்பார், ஜியோலைட். சரிங்களா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று ஜியோலைட். சார் இப்போ ஜியோலைட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம ஜியோலைட்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் கண்டைனிங் அலுமினியம் சிலிக்கேட், அலுமினியம், சிலிக்கன் அண்ட் ஆக்சன் இந்த ரெகுலர் 3 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க். சரிங்களா? ஜியோலைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலைட்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் கண்டைனிங் அலுமினியம், சிலிக்கன் அண்ட் ஆக்சன் இன் தர் ரெகுலர் 3 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க். சரிங்களா? தே ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியோ சிலிக்கேட்ஸ். சரிங்களா? தே ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிக்கேட்ஸ். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலாங்க, Na2O Al2O3 XSiO2 YH2O. சரிங்களா? இதில் எக்ஸுங்கிறது வந்து எவ்வளோங்க, 2 to 10 வரைக்கும் இருக்கலாம். Y ஈக்குவல் நமக்கு எவ்வளோங்க, 2 to 6 வரைக்கும் இருக்கலாம். சரியா? அப்போ ஜியோலைட்டை நம்ம எப்படி சொல்லாங்க, ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிக்கேட் சொல்லலாம். ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா என்னதுங்க, Na2O Al2O3 XSiO2 YH2O. இதுக்கு எக்ஸோட வேல்யூ 2 to 10 வரைக்கும் இருக்கலாங்க. ஒய்யோட வேல்யூ எவ்வளோங்க, 2 to 6 வரைக்கும் இருக்கலாம். சரியா? இப்போ ஜியோலைட் ஹாவ் போரஸ் ஸ்ட்ரக்சர், அது வந்து சின்ன சின்ன துளையுடையதாக இருக்கும். ஜியோலைட்ஸ் ஹாவ் போரஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் த மோனோவேலண்ட் சோடியம் அயான் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் லூஸ்லி ஹெல்டு. அந்த சின்ன அந்த போரஸ்குள்ளார் நமக்கு வந்து என்ன இருக்கும், சோடியம் அயானும் வாட்டர் மாலிகுல் நமக்கு லூஸாக நமக்கு வந்து பைண்ட் ஆகிருக்கும். த சிலிக்கன் அண்ட் அலுமினியம் ஆட்டம்ஸ் ஆர் டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டட் வித் ஈச் அதர் த்ரோ ஷேட் ஆக்சிஜன் ஆட்டம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு எதுங்க சிலிக்கனும் ஆக்சிஜனும் எப்படி இருக்குங்க, அதாவது டெட்ராஹெட்ரலாக நமக்கு வந்து எதுங்க இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தோடு நமக்கு வந்து என்னவாயிருக்கும், அப்படியே பிடிச்சி வச்சுருக்கும். சரிதானே? The silicon and aluminum atoms are tetrahedrally coordinated with each other through shared oxygen atom. சரிங்களா? Zeolites are similar to clay minerals but they differ in their crystalline structure. clay வந்து நமக்கு எந்த இது வந்து zeolites வந்து எந்த மாதிரி இருக்குங்க, clay minerals மாதிரி இருக்கும். but they differ in their crystalline structure வந்து என்னங்க மாறி இருக்கும். சரிதானே? Zeolites have 3 dimensional crystalline structure looks like a honeycomb consisting. சரிங்க, honeycomb consisting network of இன்டர்கனெக்டட் டியூனல்ஸ் அண்ட் கேஜஸ். இது வந்து எப்படி இருக்குங்க, அதாவது ஹனிகாம்ப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எப்படி வந்து அந்த தேன் கூடு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த தேன் அடை மாதிரி நமக்கு வந்து இதுங்க இருக்கும். சரிதானே? வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ்ஸ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட் ஆஃப் த போரஸ். அந்த வாட்டர் மாலிகுல் வந்து இதுங்க அந்த போரஸ்குள்ளார வந்து இதுங்க உள்ளே போய்ட்டும் ஈஸியாக நமக்கு இதுங்க வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். பட் த ஜியோலைட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ரிமைன்ஸ் ரிஜிட். சரிங்களா? இது வந்து என்னவா இருக்குங்க, ரொம்ப அதாவது இந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு எதுங்க அப்படியே நகராமல் அப்படியே எப்படிங்க அப்படியே நிலையாக இருக்கும். சரிதானே? another special aspects of this structure is that the pore or channel size are nearly uniform. இதில் இருக்கிற எல்லா போர்ஸும் நமக்கு வந்து என்னவா இருக்குங்க யூனிஃபார்மாக இருக்கும். allowing the crystal to act as a molecular sieves. சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து இதுங்க ஏறத்தாழ நமக்கு வந்து இதுங்க ஒரே மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னவாகுதுங்க, ஒரு சல்லடை மாதிரி நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டலாக நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா? சரிதானே? இதை வந்து நம்ம வந்து இதுங்க 11th வந்து அந்த ஜியோலைட்டை பற்றி நம்ம இதுங்க அதாவது வாட்டர் பியூரிஃபையரில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரிதானே? ஹார்ட் வாட்டரை வந்து எதுங்க அதாவது சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுல வந்து ஜியோலைட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிதானே? அப்போ இதுதான் வந்து எதுங்க ஜியோலைட். சரிங்களா?